இன்னைக்கு நைட்டுக்கு என்ன பண்ணலாம்? கம்முனு வெண்பொங்கல் செஞ்சிடலாம், அதான் சாப்பிடலான் இருக்கு. இப்ப வேற ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, நல்லா சூடா சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிடலாம். ஆனா நம்ம சாப்பிட்டுருவோம், ஆனா வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சாலும் நம்மளுக்கு செய்யவும் தெரியாது. என்ன பண்றது? அத்தைகிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா? கேட்டா நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னா வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்றது? கம்முன்னு பேசி பார்க்கலாம். அப்படியே பேசி பேசி ஒத்துக்க வச்சிடலாம். அப்படியே அவங்களையும் செய்ய வச்சிடலாம். அவங்க செஞ்சா நல்லா செஞ்சுக்குவாங்க. நம்ம இந்த சட்னி சாம்பார் மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம். போவோம், என்ன நடந்து என்ன நடக்கட்டும். எப்ப பார்த்தாலும் இந்த தலைவலிக்காரங்க வேற வந்துருது. ஒரு வேலை செய்ய முடியுதா? ஈவினிங் கூட பார்க்க முடியல. ஒரு காபி குடிச்சாலும் ரெடி ஆக மாட்டேதே. மாத்திரையே முழுங்கிட்டும் இருக்கவும் முடியாது. எப்ப பார்த்தாலும் மாத்திரை முழுங்கிட்டும் இருக்க கூடாது. என்னதான் பண்ணுவேன் எனக்கே தெரியலையே. இதுக்கு ஒரு வழி இல்லையா? கம்முன்னு கண்ணாடிதான் போட்டுருணும் போல இனிமேல். வேற வழி இல்ல. இல்லைன்னா எத்தனை நாளைக்கு இது கூட அனுபவிச்சுட்டே இருக்கிற தலைவலி கூட. சாப்பாடு செஞ்சாலா இல்லையானும் தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியல. சத்தத்தையே காணோம். அத்தா, என்ன அதுக்குள்ள தூங்கிட்டீங்க? சாயங்காலம் தூங்க கூடாதுன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. வந்துட்டீங்க. நான் ஒண்ணு தூங்கல. எனக்கு தலை வலிக்குதுன்னு சும்மா படுத்துட்டு இருக்கேன். இந்த லைட்டை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணு. அப்பயாவது கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாக்கலாம். ஏங்கத்த, ஒரு மாத்திரை வாங்கி முழுங்க வேண்டியதானே? நான் வேணா வாங்கிட்டு வரட்ட போய். மாத்திரை எப்ப பார்த்தாலும் முழுங்கிட்டு இருக்க முடியாது. உடம்பு கெட்டு போயிடும். அப்படியா? அவங்களுக்கு சுக்கு மிளகு இஞ்சி எல்லாம் தூக்கலாம் போட்டு ஒரு டீ போட்டு கொண்டு வரட்டா? ஒண்ணும் வேண்டாம் சாமி. நானே தலைவலிக்குதுன்னு தெரிஞ்சப்பே நானே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டேன். கேட்கவே இல்ல. அப்ப கொஞ்ச நேரம் தூங்குங்கத்த, கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, நீ என்ன செய்ய வர நைட்டுக்கு? ஐயோ, இவங்களை வச்சு சாப்பாடு செஞ்சிடலாம்னு பார்த்தா இவங்களும் முடியலன்னு சொல்லி படுத்துட்டாங்களே. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் தெரியலையே. அத்த, உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்றீங்கல்ல, உப்புமா வேணா செய்யிட்டா? உப்புமாவா? திங்க முடியாது. வேற ஏதாவது செய்யி. செய்யி. இட்லியா? ஐயோ, அது கலவ முடியாது. அந்த சட்டிய செய்யறது பெருசு இல்ல, அது கலவறது இருக்கே, அது ரொம்ப வேலையாச்சு. என்னால செய்யவே முடியாது. அத்த, ஏனத்த தலைவலிக்குன்னு சொல்றீங்க? இட்லி போட்டு கடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருப்பீங்களா? எச்சாதான் தலைவலிக்கு. நான் சொல்றது கேளுங்க, உப்புமா செஞ்சு சாப்பிடலாம், ஈஸியா போயிடும். ஸ்பூன்ல எடுத்து நைஸா சாப்பிட்டீங்கன்னா நைஸா போயிடும். நீ ஒண்ணு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். அப்ப நீ சொல்ல மட்டும் நீ கேட்டுருவா போற. செய்யி, உப்புமாவே செய்யி. குழம்பு இருக்கு அதுக்கு? இருக்குதா, பருப்பு இருக்கு. சரி செய்யி. எங்க பையன் வேற என்ன காணும் போலையே. எது கடையில் நிக்கிறாங்களா மத்த? வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி சரி. மாமா எங்க போனாங்க? மாமா மத்த வெளிய யாரோ கூட பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்ல. சாயங்காலமான வெளியே போகாதீங்க. கம்மன் வீட்லயே கிடக்கனாலும் கிடக்க மாட்டாங்க. இங்க வச்சுட்டு போய் நாயம் பேசிட்டே அப்படி பொழுதே போகும். போய் 4 பேத்து கூட போய் வெட்டி நாயம் பேசிட்டு கிடப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை. வருட்டு இன்னைக்கு அப்புறம் இருக்காங்க. ஏங்கத்த, கொஞ்ச நேரமாவது கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. உங்ககிட்டயே இருக்கணுமா? இன்னுமே உங்களுக்கு அந்த லவ் போகலையா? எந்திரிச்சு வந்து அந்த டேபிள் வச்சு மண்டை மேல போட்டுருவேன். கம்மன் இரு. சரிங்க அத்த, கோவப்படாதீங்க. நான் போறேன், சாப்பாடு செய்ய போறேன் போய். அந்த மனுஷன் அன்னைக்கு ஒரு அனுப்பின ஒரு கவிதை, அது இவளுக்கு வேற தெரிஞ்சு போச்சு. அப்பையில இருந்து நம்மளை வச்சு கலாய்ச்சிட்டு கிடக்குறான். தேவையில்ல. இந்த வயசுல எல்லாம் எனக்கு கவிதை லவ்னு அனுப்புறாங்கன்னே தெரியும். திடீர்னு இவ பாக்கத்துல நீ சும்மா இருப்பா. நீ எத்தனை வருஷத்துக்கு நீ இதையே வச்சு ஓட்ட போறான்னு தெரியலையே. சரி, கொஞ்ச நேரம் படுப்போம் கண்ண மூடி. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கோவிந்தம்மா எந்திரி. என்ன கிடப்பா? இப்ப என்னடா நீ படுத்துட்டு இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எந்த நீ கொஞ்சம் இவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கோம், மரியாதை கொடுக்குறாள் பாரு. ஏ கோவிந்தம்மா, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஐயோ தலைவலின்னா படுத்துட்டு இருக்கா, அது தெரியாம போச்சே. கிட்ட வந்து கத்தி எழுப்பிட்டமே. நீ பேயாட்ட ஆடுவாளே, என்ன பண்ணுவேன் நானு? அப்புறம் என்ன, எங்களை மட்டும் படுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். நீ இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்க சாயங்கால நேரத்துல. அவர் வீட்டுக்கு எப்படி ஸ்ரீதேவி வரும்? மூதேவி தான் வரும். என்ன தலைவலின்னா படுத்துட்டு இருக்க? சரி, கோவப்படாத. என்ன எச்சாவது தலைவலிக்கும். கொஞ்ச நேரம் படுத்து தூங்க. அப்போ சரி கோவப்படாது, படுத்து தூங்க. அம்மாக்கு என்னாச்சு? அம்மா இருந்து எப்பவுமே இந்த நேரத்துல படுக்க மாட்டாங்களே. சின்ன மணி இங்க வா. அம்மா இதுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. காய்ச்சலால எதுவும் இல்ல, அப்புறம் இப்படி படுத்துருக்காங்க. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா கொஞ்சம் எந்திரிங்க. முடியலடா. ஏங்கம்மா, என்னம்மா ஆச்சு திடீர்னு?
பண்றீங்களாடா? ஏன் பண்றீங்க நீங்க? இப்படி பண்றீங்களாடா? ஆளுக்கு வந்து எலி பெலி பண்றீங்களாடா? எப்படிவா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்? இப்ப என்ன பிரச்சனை? தூங்கணும் அந்த பிரச்சனை உங்களுக்கு. என்னடாச்சு? எதுக்கு அம்மா அழுந்துட்டு இருக்கா? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அம்மா படுத்துட்டு இருந்தாங்களா, எப்பவுமே இந்த நேரத்துல படுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு சும்மா எழுப்பி பார்த்தேன், அதான் அழுந்துட்டு இருக்காங்க. போச்சு போச்சு, ஏங்க இப்படி பண்றீங்க? அவங்களும் தலைவலின்னு சொல்லி படுத்துட்டு இருக்காங்க, அவங்களே போய் இப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஐயோ அப்படியாம்மா, எனக்கு தெரியலையாம்மா, நீங்க அதனால படுத்துருக்கேன்னு தெரியலமா, சத்தியமா நீ எழுப்பி இருக்க மாட்டேமா, நீ மன்னிச்சிருமா. இங்க இருந்து மாத்தி மாத்தி வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துக்கு நான் போயிடுறேன் சாமி, எங்க வச்சு போயிடுறேன். இதே மாதிரி குடும்பமா சேர்ந்து எத்தனை டைம் என்ன இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. இப்ப அவங்களுக்கு வந்தோடனே தெரிஞ்சிருச்சு அதோட வலி எப்படின்னு. அப்பா அப்பா, அம்மா கோச்சிட்டு போறாங்களா, எங்கேயாச்சும் போயிருவாங்களா? எங்கேயும் போக மாட்டாடா, நம்மளை விட்டா அவளுக்கு யாரு இருக்கிறா, இங்கதான் வருவா, எப்படி இருந்தாலும் வெளியே போய் பின்னல் போய் படுத்துட்டு இருப்பா. சரி போ போ, வேலை என்னமோ பாருப்போம். சரிங்கப்பா.